கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி மார்க் அதிகாரம் 10 இறைவசனம் 50. அதாவது பார்வையற்ற ஒருவர், அவர் என்ன பண்றாரு, ஒரு தெருவில் இருக்காரு. அவர் யாரானா தீமோத்தேயுவின் மகன் பர்த்திமேயு. அவர் பார்வையற்று அந்த தெருவில் இருக்காரு. அந்த டைம் என்ன பண்ணுறாங்க, இயேசுவும் சீடர்களை சொல்லி நற்செய்தி சொல்ல அவங்க அந்த எரிக்கோ அந்த ஊருக்கு போகிறாங்க. ஸோ அதில் 50வது வசனம், அவரும் தம் மேலுடைய இருந்து விட்டு குதித்தெழுந்து இயேசுவோடு வந்தார். அதாவது அந்த தெரு வழியாக இயேசு தாவீது மகன் போகிறான்றது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மேலுள்ள தொண்டை இழுத்து விட்டு சந்தோஷமாக குதித்து போகிறாரு. அவர் போயிட்டு என்ன சொல்கிறாரு, மார்க் நற்செய்தி அதிகாரம் 10:51 என்ன சொல்கிறாரு, இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது என்றால், கடவுளானவர் இறைத்தன்மை உடையவர், மனித தன்மை உடையவர். அவர் மனிதனாய் பிறந்ததுக்காக அவருக்கு அந்த மனித நேயத்தோடு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறார். இயேசு இந்த உலகத்தில் எதுக்காக வந்தார், அவர் யார், அவர் மனித நேயத்தை நேசித்தார், ஏழைகளை நேசித்தார். நம்ம நேசிக்கிறோமான்னு பார்க்கணும்.